வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்மிடையே விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்றைய கமாரிட்டி சந்தை நிலவரம் பற்றி சொல்லுங்க சார். நேற்று தங்கத்தின் விலை உலகளவிலும் சரி இந்தியாவிலும் இறங்கி இருக்கு. தட் இஸ் வேர்ல்ட்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நேற்று $1323 முடிவடைஞ்சு இன்னைக்கு $1310 முடிவடைஞ்சு மார்க்கெட் அதே ரேஞ்சிலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் இதற்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா நேற்று வெளியான தகவல் அமெரிக்க பொருளாதாரம் சரியில்லைன்னு. அதே நேற்று முன்தினம் வெளியானது அமெரிக்க பொருளாதாரம் சரியில்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு எடுத்தோம்னா நேற்று அமெரிக்க பொருளாதாரம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எப்படி ஒரே நாள் பொருளாதாரம் பெட்டரா இருக்கும் குறையலாம் இல்ல, பட் நம்ம ஏதோ ஒரு அடிப்படை செய்தி அதுக்காக வந்தாலும் அந்த வகையில வர்றது. அது மட்டும் இல்ல, FOMC மீட் இருந்தது, ஃபெட்டோட ஓபன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம். யூஸ்வலா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பொருளாதாரம் கொஞ்சம் பலகீனமாகும். அதனால தங்கத்தின் ஏறும் எதிர்பார்ப்பு. அதுக்கு மாறாக ஒரு நியூஸ் நேற்று வெளியாகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பொருளாதாரமும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எதுக்காகன்னா லைக் நிறுவனங்கள் கடன் வாங்குவது அது அதிகமாகலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. சோ இதனை அடுத்தது சில்வரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,023 நேற்று முன்தினம் முடிஞ்சு நேற்று 47,787 முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் தென் முக்கியமாக நேற்று மார்க்கெட்டோட ஹீரோ யாரு அப்படின்னா நேச்சுரல் கேஸ் தான். நேச்சுரல் கேஸ் கிட்டத்தட்ட நான் பார்த்து கடந்த 10 வருடங்கள்ல இரண்டாவது முறை இது கிட்டத்தட்ட ஒரே நாள்லயே $39 ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதாவது மார்க்கெட் ஏறினா ஒரு நாள் ஒரு $10 ஏறினா $3 இறங்கும், $20 ஏறினா ஒரு $5-6 இறங்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். ஆனால் நேற்று அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் அடுத்தடுத்து டிபிஆர் பிரேக் பண்ணி $39 மார்க்கெட் மேல ஏறி முடிவடைஞ்சிருக்கு நேச்சுரல் கேஸ். அதனை அடுத்து இயற்கை எரிவாயும் அதே மாதிரி பேரலுக்கு $60 ஏறி முடிவடைஞ்சிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கண்மணி. ஹலோ, சொல்லுங்க கண்மணி, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். எங்களுக்கு சில்வருடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் என்னன்னு எங்களுக்கு சொல்லணும் சார். ரைட். சில்வரும் கோல்டும் அப் ட்ரெண்ட் கண்டினியூவா 3 நாள் இருந்தது. நேற்று லைட்டா இறங்கி இருக்கு. இன்னைக்கு இறங்குமா ஏறுமா அப்படிங்கறத நம்ம அளவுகள் வச்சு டிசைட் பண்ணலாம். அடிப்படை செய்தி எதுவும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு எடுத்தோம்னா வெள்ளியை பொறுத்தவரையில 47,905க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 48,079, வெறும் ஒரு $150 லாபத்துக்கு இருக்கு. அதே டவுன் சைட்ல இறங்க ஆரம்பிச்சா 47,584 கீழே ஷார்ட் போனீங்கன்னா முதல் டார்கெட் 47,438. சோ இது லைக் இதுலயும் அதே $150 லாபத்துக்கு இருக்கு. சோ வெள்ளியை பொறுத்தவரை இன்னைக்கு இதுக்கு மேல ட்ரேடிங் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க வரலாறு காண அளவுக்கு நேச்சுரல் கேஸ் இலக்கு அடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. குளிர்காலத்தில் நேச்சுரல் கேஸ் தன்னோட இலக்கு அடைஞ்சிருக்கா சார்? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த வருடம் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. அதாவது ஜனவரி முடிவுல பிப்ரவரி முதல் ஓரிரு வாரங்கள்லயே குளிர்காலம்லாம் முடியும் வருடம். ஆனால் இங்க எடுத்து பார்த்தோம்னா குளிர்காலம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. கண்டினியூ ஆயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால மேபி இந்த வீக்ல கொஞ்சம் தட் இஸ் நாளைக்கோ இல்லைன்னா அடுத்த வாரங்கள்ல பெட்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குளிர்காலம் அதிகரிச்சிட்டு இருக்கிறதுனால இயற்கை எரிவாயு மட்டும் இல்லாமல் டீசலோட தேவைப்பாடும் அதிகரிக்குது. இது எல்லாமே கச்சா எண்ணெயோட பை ப்ராடக்ட், கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கறதுனால கச்சா எண்ணெயோட விலையும் நேற்று ஏறி இருக்கு. கச்சா எண்ணெய் விலை $103.26 முடிவடைஞ்சிருக்கு. $103.30 மேல முடிவடைந்தால் மட்டும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். சோ ஸ்டில் இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் மேல ஏறும்ன்ற எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சார், இன்றைக்கு வெளியாக உள்ள டேட்டா ரிலீஸ் ஏதாவது இருக்கா சார்? இன்னைக்கு முக்கியமான செய்திகள் நேச்சுரல் கேஸ் தான். அகைன் வியாழக்கிழமை மாலை இயற்கை இன்வென்ட்ரி வெளியாகும். கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கலாம். இல்ல இன்வென்ட்ரி திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வெளியா இன்வென்ட்ரி அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வச்சு ஒரு ஃபால் இருக்கலாம். பட் நடந்த ஒரு 4 நடக்கிறத பார்த்தோம்னா இன்வென்ட்ரி அதிகமா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அதற்கு முன்னாடி வியாபாரத்தை முடிச்சுக்கிறது நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அழகர் சாமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க அழகர் சாமி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், காப்பர் பை ட்ரெண்ட்ல இருக்கா செல் ட்ரெண்ட்ல இருக்கான்னு சொல்லுங்க. அதே சமயம் நான் 445ல ஷார்ட் போயிருக்கிறேன். ஓகே. அதாவது அடிப்படை உலோகங்கள் நேற்றே சொல்லியிருந்தேன்.
சைனாவோட பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால அடிப்படை உலோகங்கள் கொஞ்சம் லிட்டில் பிட் ஏறுமுகமாவே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று எல்லா அடிப்படை உலோகங்களும் கொஞ்சம் ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு. பட் காப்பர் 20 பைசா வேரியேஷன்லாம் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. நிக்கல் எடுத்தா ₹2, லைக் லெட் ஜிங்க் அலுமினியம் அதே ரேஞ்சில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கு அடிப்படை உலோகங்கள் கொஞ்சம் ஏறதான் செய்யும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா சைனீஸ் எக்கானமி பெட்டரா இருக்குன்னு இன்னைக்கும் செய்தி வெளியா இருக்கு. அந்த வகையில காப்பர் இன்னைக்கு அளவுகள் எடுத்தோம்னா ₹452.30 மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் ₹453.05. அதாவது நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் குறைவு அப்படின்னா இன்னைக்கு டார்கெட்டும் கம்மியா இருக்கு. அதே ₹450.70 கீழே இறங்கி முடிவுனா ஷார்ட் போகலாம். முதல் டார்கெட் ₹449.90 எதிர்பார்க்கலாம். பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரசு. வணக்கம் மேடம். சொல்லுங்க அரசு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் இந்த இது ட்ரையல் எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கலாம். 3 நாள் ட்ரையல் நாங்க. சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கு சார்? ட்ரையல் வாங்கணும் சார் நாங்க. எங்களுக்கு எப்படி சொல்றீங்களா? இல்ல புரியல. உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் தெளிவா கேளுங்க. தொடர்புல இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்க அரசு, உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. கமாடிட்டி சந்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், அது குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இந்த க்ரூட் ஆயில் நீங்க லெவல் எப்படி? ஓகே, க்ரூட் ஆயில் லெவல். க்ரூட் ஆயில பொறுத்தவரையில நேற்று 6406 முடிவடைஞ்சிருக்கு. நேற்று நம்ம கொடுத்த பை கால் ப்ராப்பரா க்ரூட் ஆயில ஹிட்டா இருக்கு, ப்ராஃபிட் தான் கொடுத்திருக்கு. இன்னைக்கும் 6417க்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6434, இரண்டாவது டார்கெட் 6462 எதிர்பார்க்கலாம். இதே டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா 6385 கீழே ஷார்ட் போலாம். முதல் டார்கெட் 6371, இரண்டாவது டார்கெட் செல் சைட்ல இன்னைக்கு எதிர்பார்க்கறது வேஸ்ட். சார், கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக நீங்க லெவல்ஸ் ஒரு 10 o'clock மேல லெவல்ஸ் கொடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதை வச்சு ட்ரேடர்ஸ் அந்த லெவல்ஸ் பார்த்தாலே போதுமா, இல்ல அது தவிர்த்து வேற ஏதாவது செய்திகள் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல, 10 கொடுக்கக்கூடிய அளவுகளை வச்சு சாதாரணமா ஒரு மாதம் 8-10% போதும்னு எதிர்பார்க்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரேடிங் பண்ணாம ரொம்ப சுலபமா ட்ரேடிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அது ஆல்ரெடி ப்ரூவன். இது ஆல்ரெடி நிரூபிச்சிட்டு இருக்கும். கடந்த ஒரு 2 ஆண்டுகளா அதை வச்சு பல நூற்றுக்கணக்கான ட்ரேடர்ஸ் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேற்றெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஆபீஸ்ல லைக் ஃபுல்லி பேக்ட் ட்ரேடர்ஸ் அவ்வளவு ஃபுல்லா இருந்தாங்க. எல்லாருமே லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்றாங்க. ஸோ லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது 10 கொடுக்கக்கூடிய லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணா போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வி. குட் மார்னிங் மேடம். சார்ட்ட பேசலாம் செல்வி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க செல்வி. சார், இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட இன்வென்டரி இருக்காங்க சார். இன்னொன்னு க்ரூட் ஆயில் இந்த லெவல்ல பை பண்ணலாங்க. ரைட், நல்ல காலம் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. கச்சா எண்ணெய் திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் விடுமுறைனால க்ரூட் ஆயில் இன்வென்டரி இன்னைக்கு தான் வெளியாகும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து வேற என்ன க்ரூட் ஆயில் லெவல்ஸ் கேட்டாங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். 6417க்கு மேல பை பண்ணலாம். முதல் டார்கெட் 6434, டவுன் சைட்ல 6385 கீழே ஷார்ட் போகலாம். முதல் டார்கெட் 6371. நன்றி. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜேக்கப். வணக்கம், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஜேக்கப் சார், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார், நேற்று க்ரூட் ஆயில் டாலர்ல 103.30 ஸ்டாப் லாஸா வச்சு செல் பொசிஷன் கால் அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்து அதை ஹோல்ட் பண்ணாம நான் வித்து வச்சிருக்கேன் 420ல. ஒரு நிமிஷம், 103.30க்கு மேல மார்க்கெட் ஒரு நாள் முடிவடைந்தால் ஷார்ட் போகலான்னு சொன்னேன். அதை நீங்க கவனிக்கணும் துல்லியமா. இன்னைக்கும் அதான் சொல்லியிருக்கேன். 103.26 மார்க்கெட் 30 மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. $103.30 மேல முடிவடைஞ்சா பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அதற்கு மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்க பெட்டர்னு சொன்னேன். இப்போ மார்க்கெட் பெரிய அளவு இல்லை. இன்கேஸ் இன்னைக்கு $103.30 மேல மார்க்கெட் முடிவடைந்தால் நீங்க வச்சிருக்க ஷார்ட்டை வெளியாகிறது நல்லது. சார், தற்போதைய சைனாவோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு சார்? எந்த நிலைமையில இருக்கு? எனக்கு என்னமோ உலக அளவுல எல்லா நாட்டோட பொருளாதாரமும் எடுத்து பார்த்தா ஒரு வாரம் வளர்ச்சியில இருக்குன்றாங்க, அடுத்த வாரம் பாதிப்புங்கிறாங்க. ஸோ மொத்தமா இட்ஸ் ஒரு மாதிரி சைட்வே, ஒரு மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் எக்கானமின்னு சொல்லுவோம். ஒரே இதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு எக்கானமி. பெரிய அளவுல ரெக்கவர் ஆகிறோம் இல்ல, பெரிய அளவுல எந்த நாடும் பெரிய அளவு சாதிக்கல, எந்த நாடும் பெரிய அளவு அடியும் வாங்கலங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சோ அதனால சைனீஸ் எக்கானமி பெட்டரா இருக்குன்னு ஒரு 2-3 நாட்களா வெளியாகக்கூடிய செய்தியை வச்சு அடிப்படையில பார்க்கும்போது அடிப்படை உலோகங்கள் விலை கொஞ்சம் கூடலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி
ஸ்ட்ராங்கா ரெக்கவர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடையாதுங்க. சரி, இன்கேஸ் சைனீஸ் பொருளாதார வளர்ச்சி குறைவடையும் பொழுது இந்திய மார்க்கெட்ல ஏதாவது பாதிப்புகள் அதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? சைனீஸ் இட்ஸ் நாட் இந்தியன் மார்க்கெட் கிடையாது. எப்பவுமே கமாடிட்டி ட்ரேடிங்கை பொறுத்த இருக்கும் கிராஸ் கண்ட்ரி சொல்ல முடியாது. இந்த நாட்டில் எப்படி இருந்ததுன்னா நம்ம நாட்டில் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டில் தேவைப்பாடுகள் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக தேவைப்பாடு இருந்துச்சு அப்படின்னா உலக அளவுல எக்ஸ்சேஞ்சஸ்ல மேஜர் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலும் நியூயார்க் எக்ஸ்சேஞ்சஸ்லயும் எப்படி வியாபாரம் நடக்குது, டிமாண்ட் பேஸ் டிமாண்ட் சப்ளை பேஸ் எப்படி வியாபாரம் நடக்குதுங்கிறத வச்சுதான் இந்தியாவுக்கு வரும். இந்தியாவும் சீனா பக்கத்துல இருந்தாலும் சைனால எக்கானமி ரெக்கவரினா அடிப்படை உலகங்கள் தேவைப்பாடுகள் அதிகரிக்கும். லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் மார்க்கெட் அப் ஆகும், அப்ப இந்தியாவில் அப் ஆகும். இப்படிதான் எடுத்துக்க முடியும், நம்ம கிராஸ் கண்ட்ரி எடுத்துக்க முடியும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தீபன். வணக்கம் மேடம். சொல்லுங்க தீபன், சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க தீபன். சார், இந்த 10 நாளுக்கு நீங்க ட்ரையல் தருவீங்களா சார்? ஆமாங்க. ஒரு லெவல் தருவீங்களா சார்? அந்த லெவல் நாங்க 3 நாள் ட்ரையல் வாங்கணும் சார். அதுக்கு எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? ரைட், ஒன்றும் இல்லை. கீழ்கொண்ட கிரேட் வெஞ்சர்ஸ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த 3 நாள் வரணும்னு சொல்லுவோம். அந்த 3 நாள் தினைக்கும் காலையில சரியா 10 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 11:30க்குள்ளேயே நீங்க ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். மேலும் பேசலாம் சார். நாமக்கல்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ். சார் சொல்லுங்க சுரேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், நேஷனல் கேஸ் நேற்றுக்கு 370 ஷார்ட் போயிருக்கு சார். சரிங்க சார், அது ஹோல்ட் பண்ணலாமா? எக்ஸ்பிரி டேட் முடிய வரலாம் ஹோல்ட் பண்ணலாமா? அப்படி 2 lakhs அமௌண்ட் இருக்கு. சரி, நேஷனல் கேஸ் 370 ஷார்ட் அப்படிங்கிறது ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா 350 60 இல்லாம இருக்கிறதால 370 ஷார்ட் ஓரளவுக்கு இன்னைக்கு 40 ரூபாய் ஏறனால ஒரு சின்ன டவுன் வந்ததுன்னா மார்க்கெட்ல 370 இல்ல 72 73 பக்கம் வந்தாலும் வெளியாகிறது நல்லது. இருந்தாலும் இன்னைக்கு அளவுகள் சொல்றேன், கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. 380 30க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் பை ட்ரெண்ட். முதல் டார்கெட் 392 பெரிய அளவுல இருக்கு. அதே டவுன் சைடு எடுத்தோம்னா 361 80 கீழே தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டே. அப்படி போனால் முதல் டார்கெட் 355 27. நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன். சார், அதாவதுங்க சார், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆர்பிஐல இது பண்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க, இல்லீகல் சார். ஆனா எங்க ஊர்ல பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏன் இது கவர்மெண்ட் கவனிக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாம் போய் மாட்டினதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்போ 300 கோடி 400 கோடி அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க. அப்ப பேப்பர்ல விளம்பரம் பண்ணும் போது இவங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ஏதாவது தடை போடலாம். உங்க மாதிரி பெரிய கம்பெனி. அதாவது நல்ல விஷயம், இது சமுதாய சிந்தனை உள்ள விஷயம். அதாவது ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி பிரச்சனைல மூடப்பட்டு மீண்டும் ஒரு நிறுவனம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பணம் போடுங்க நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல ஆடு கொடுக்கறாங்க அப்படின்னா செய்தித்தாள்களும் இதை கவனிக்க வேண்டிய விஷயம். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இங்க தமிழ்நாடு சென்னையில சட்டசபையிலையும் இதை பத்தி பேசி இந்த மாதிரி பண்றவங்களை ரொம்ப கடுமையான அளவுல தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில டிசிஷன்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன ஆனாலும் பொதுமக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் புரியணும். என்ன புரியணும்னா, உங்க பணத்தை வச்சே நீங்க சம்பாதிக்க தெரியல அப்படின்னும் போது உங்க பணத்தை வச்சு இன்னொருத்தன் எப்படி உங்களுக்கு சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். யாருமே உங்களுக்காக யாருமே இன்னொருத்தருக்காக உழைக்க போறதில்லை. அப்படி இருக்கும்போது தன்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கறதாலதான் பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ட்ரேடே பண்றது கிடையாது. ஃபாரெக்ஸ்ன்ற பேர் இல்ல, பேனர்ல பணத்தை வாங்கிட்டு கலால போட்டுட்டு அவங்க போயிடுறதுதான். கடைசியில மொத்தமா சேர்த்து வச்சு எஸ்கேப் ஆகிறதான். இது எத்தனையோ 1000 கோடி இதனால நஷ்டப்பட்டு இருக்காங்க. மேலும் அந்த மாதிரி சம்பவங்கள் நிறுவனங்கள் தப்பு செய்யறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. அதை பப்ளிக் பொதுமக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு பணத்தை யார்டையும் கொடுக்காம வியாபாரம் செய்ய நீங்களே வியாபாரம் செய்யுங்க. நீங்க வியாபாரம் செய்ய முடியலன்னா விட்டுடுங்க. அந்த பணத்தை நீங்களே வச்சுட்டு வேற ஏதாவது தங்கத்திலயோ இல்ல வேற இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படிங்கறத என்னோட ஆலோசனை. இதுக்கு மேல பொதுமக்கள் தவறு பண்ணால் அது முழுக்க முழுக்க அவங்களோட அறியாமை கூட சொல்றேன். நிறைய வாட்டி நானே டிவியில சொல்லிட்டேன், அறியாமை கூட சொல்ல முடியாது. அது முழுக்க முழுக்க அவங்களோட தவறு. அப்படி போடுற பணம் கடல்ல போட்ட மாதிரி நினைச்சுக்க வேண்டியது, திருப்பி வரவே வராது. நன்றி. பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க வெங்கடேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் கேஸ் நேத்தி 364 செல் பண்ணேன் சார். சரிங்க. அது மேல படிஞ்சு சரின்னு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல மார்ச் கணக்குல பை பண்ணேன். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பை பண்ணது மேல போகவே இல்லை.
கரண்ட் கான்ட்ராக்ட் பிப்ரவரி கான்ட்ராக்ட் மட்டும் நெகட்டிவா மேல போச்சுங்க சார். இது என்ன வெயிட் பண்ணலாமா இல்ல வெளியில வந்துடலாமா சார்? இல்ல அது வந்து நல்ல கேள்வி. இது இன்னும் நீங்க தெளிவா கேட்டுக்கணும். எப்படின்னா கரண்ட் கான்ட்ராக்ட் வந்து பெரிய அளவுல ஒரு 40 ரூபாய் ஏறின இடத்துல அடுத்த கான்ட்ராக்ட் ஏன் 40 ரூபாய் ஏறல அப்படின்னு கேட்கணும். அதுதான் வந்து உண்மையிலே ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் ஏன்னா இந்த கான்ட்ராக்டும் ஏறணும். ஆனா கரண்ட் கான்ட்ராக்ட் இங்க மட்டும் இல்ல, இது வந்து நியூயார்க்லயும் கரண்ட் கான்ட்ராக்ட் ஏறி அடுத்த கான்ட்ராக்ட் ஏறல. அதனால வந்து இந்தியன் மார்க்கெட்லயும் கரண்ட் ஏறி அடுத்த கான்ட்ராக்ட் ஏற முடியாம போயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல பை போய் ரெக்கவர் நீங்க பண்ற மாதிரி எவ்வளவு பேர் பண்ணிருப்பாங்க. இட் இஸ் நாட் ஓன்லி யூ, நிறைய பேர் அதை பத்தி யோசிச்சிருப்பாங்க. அடுத்த கான்ட்ராக்ட் எதுவும் ஏறும் பை பண்ணிருக்கலான்ட்டு. பட் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மேபி கரண்ட் கான்ட்ராக்ட் இறங்கி முடிஞ்சதுன்னு இறங்கி முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த குளிர்காலம் அப்படிங்கிற வந்து இன்னும் சரியான முறையில திடீர்னு ஒரு 2 நாள் கழிச்சு நல்ல வெயில் அடிச்சுன்னா குளிர்காலமே போயிடுச்சு அப்படின்னா இயற்கை எரிவாயு டிமாண்ட் இல்லைன்னா அப்படியே 40 ரூபாவும் குறையலாம். அதனால நீங்க வச்சிருக்க ஷார்ட்டை ஹோல்ட் பண்ணுங்க, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹோல்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரேடிங் நீங்க கவனிக்கும் போது 182க்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா அதை வேணா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியா பாருங்க. இல்லைன்னா வந்து கரண்ட் கான்ட்ராக்ட்ல பை எடுத்து ஒரு 6-7 5 ரூபாய் லாபம் எடுக்க பாருங்க. சார், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரதுனால வந்து தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி மேலும் குறைய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது என்னோட எதிர்பார்ப்பு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதுனால அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரியாம இருந்தாலும் வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு என்ன டெசிஷன் என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் கலாவை காலி பண்ணிட்டு தான் போவோம். அந்த வகையில பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சலுகைகள் நிறைய கொடுக்காம பார்ப்பாங்க. இறக்குமதி வரியை வந்து அந்த சமயத்துல என்ன கேட்டால் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 4-6% குறைக்கலாம். குறைச்சி அட்லீஸ்ட் அதனால வரக்கூடிய ஓட்ஸும் நிறைய இருக்கும் இல்லையா? சோ அதை குறைக்கலாம். ஏன்னா என்ன கேட்டா அந்த மார்ச் மாசத்துல மார்ச் இருக்கும் எண்டுக்குள்ளேயே வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் திடீர் முடிவாக இருக்கும் எதிர்பார்க்கிறேன். சார், இந்த எலெக்ஷன் வரதுனால வந்து சந்தையில வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? இது யார் வரப்போற பிரதமர் யார் வரப்போற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால சந்தையில வந்து பாதிக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது? அதாவது பொருட்சந்தை வந்து இந்தியால எந்த மாறுதல் இருந்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த டாக்ஸேஷன் பார்ட்ல ஏதாவது போட்டா மட்டும்தான் வந்து பாதிப்புகள் இருக்கும். இந்திய பொருளாதாரம் பலகீனமாயிட்டு ரூபாயின் மதிப்பு பலகீனம் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அடுத்தது பொருட்சந்தையில பாதிக்கும். ஆனால் அது கூட ரூபாயின் மதிப்பால தான் பாதிக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே வந்து பங்குச்சந்தை எடுத்துட்டீங்கன்னா பங்குச்சந்தையில முதலீடுகள் குறையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. எல்லாம் ஏன்னா எலெக்ஷன் வந்து கரெக்டா வந்து பினான்சியல் இயர் எண்ட்ல வருது. அதனால எல்லாமே அந்த ஐடி ஃபைல் பண்றதுல மார்ச் 31 பிஸியா இருப்பாங்க. அது முடிச்சு ஒரு மாசம் ஃப்ரீ ஆவாங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் குறையும். எலெக்ஷன் முடிஞ்ச திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சூரிய புத்திரன். வணக்கம் மேடம். சூரிய புத்திரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அதான் மேடம் இப்ப நாங்க மேடம் அதான் கமாடிட்டி வேலை புதுசா பண்ணலாம்னு இது பண்ணலாம். அதை டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். ஓகே. கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி புரிஞ்சுக்கணும்னா இங்க டிவியில் நிறைய சொல்ல முடியாது. நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரில் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு ஸ்கிரீனே காட்டி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது எப்படி வந்து மற்றவங்களும் அங்க எப்படி ஒரு 30-40 பேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க டெய்லி. எப்படி ட்ரேடிங் பண்ணணும்னு பாருங்க. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 2-3 நாட்கள் நீங்க அந்த மாதிரி வந்து போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காத்துக்கலாம். நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் மோகன். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க மோகன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், இப்ப நான் வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல தான் ஓபன் பண்ணிருக்கேன் அக்கௌண்ட். ட்ரேடிங் வந்து ஒன்னும் பெருசா ஒன்னும் நான் பண்ணல, ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா நீங்க காலையில 10:15 மணிக்கு கொடுக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் வந்து மார்னிங் மட்டும் பொருத்தமா இல்ல அந்த டே ஃபுல்லாவே வந்து ஈவினிங் மார்னிங் எனி டைம் வந்து உங்களுடைய லெவல்ஸ் வந்து பொருந்துமா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவா பதில். அதாவது அளவுகள் 10:15 கொடுக்கக்கூடிய கூர்மையான அளவுகள் அன்று முழுக்க பை சைடாக இருந்தாலும் செல் சைடாக இருந்தாலும் அன்னைக்கு முழுக்க அந்த அளவுகள் எடுபடும். ஆனால் முதல் முறை மட்டும்தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். ஒரு முறை போயிட்டு வந்துடுச்சு அப்படின்னா இரண்டாவது முறை, அதாவது ஒரு 6400 பை அப்படி க்ரூட் ஆயில் இருக்குன்னா பை பண்றீங்க, 6415 போய் செல் பண்ணிடுறீங்க, முடிஞ்சிச்சு. மறுபடியும் இறங்கி 6400க்கு வந்தா நீங்க பண்ணக்கூடாது. அந்த நாளைக்கு ஒரு கமாடிட்டி, ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் 2 பக்கமும் பை சைடும் செல் சைடும் அளவுகள் இருக்கும். அந்த அளவுகள் முதல் முறை ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த முறை போடும். அதாவது பை சைடு ஒரு வாட்டி ஹிட் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது முறை திருப்பி மறுபடியும் வந்து செல் சைடு ஈவினிங் ஹிட் ஆக போலாம். அதே பை சைடே 2வது வாட்டியோ இல்ல செல் சைடு 2வது வாட்டியோ செய்யக்கூடாது. அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. நன்றி.
சார், அந்த நேயர் வரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இறக்குமதி வரி வந்து மேலும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அமெரிக்கால வந்து அமெரிக்க சந்தையில வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கா தங்கத்தின் மீதான? அதை பத்தி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொஞ்சம் குறைப்பாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு மாதம் $10 பில்லியன் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துருச்சு. இன்னும் இருக்கும், அதுக்கான பேச்சு எதுவும் எடுக்கல. ஆனால் மற்றொரு பக்கம் என்ன செய்தி வெளியாகுது அப்படின்னா, பொருளாதாரம் நல்லா இருக்கு. நேற்று இன்னைக்கு பொருளாதாரம் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தங்கமும் எப்படி வந்து நம்ம ஒரு பக்கம் அட்வான்டேஜ் என்னன்னா, அமெரிக்க பொருளாதாரத்தை ரொம்ப நெருக்கி வந்து தங்கத்தின் விலை ஏத்தம் இறக்கம் இருந்துட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் என்னன்னா, டெய்லி அமெரிக்க பொருளாதாரம் ஏத்தம் இறக்கத்தை எப்படி வந்து ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கி எப்படி நம்ம சொல்ல முடியும்? அன்னைக்கு வரக்கூடிய தகவலை வச்சு தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால அதை நம்ம ரொம்ப க்ளோஸா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் உதயகுமார். வணக்கம் சார். சொல்லுங்க உதயகுமார், உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். அந்த க்ரூட் ஆயில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நியூஸ் வரும்போதெல்லாம் வந்து சடனா மேல போறது கீழே வருது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அந்த நியூஸ் வந்து நான் பாக்குறேன். ஆனா அதுல இந்த ஆக்சுவல் போர்காஸ்ட் ப்ரீவியஸ்னு 3 ஆப்ஷன் வருது. இதுல நம்ம பார்த்து எப்படி பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு கூட இருக்கு, எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது இன்னைக்கும் இன்வென்ட்ரி வெளியாக இருக்கு. 8 மணிக்கு வெளியாகும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 8 மணிக்கு அமெரிக்கால வெளியாச்சுன்னா நம்ம கைக்கு வரதுக்கு 8 மணி 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிடுது. இந்த 2-3 நிமிடங்கள்ல அதற்கு தேவையான மூவ்மெண்ட் முடிஞ்சுதான் நம்ம கைக்கு தகவல் வருது. மேபி இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல எங்களை எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு 8 மணி 15 நொடி ஆகும். 15-20 நொடியில் நாங்க தெரிஞ்சுட்டு ஏதோ செய்யப்படுறோம். ஆனால் நாங்க மெசேஜாக அதை பப்ளிக் இப்போ எங்களோட வாடிக்கையாளர்கள் கொடுத்து ரீச் ஆகிறதுக்குள்ள 2 நிமிடம் எடுக்கும்போது அதுக்கான மூவ்மெண்ட்ஸ் முடிஞ்சிருது. அதே மாதிரி அந்த சமயத்துல அதாவது இன்வென்ட்ரிய வச்சு எப்பவுமே நம்ம வந்து கணிக்க கூடாது. இன்வென்ட்ரியில பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்தந்த வாரம் இன்வென்ட்ரி தான் சொல்றாங்களே தவிர எல்லாரும் கடந்த 10 வருடம் இன்வென்ட்ரியை வச்சு இப்ப எதிர்பார்ப்பு என்ன, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது கடந்த 10 வருடத்துக்கு வச்சு யாருமே சொல்றதில்ல. அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு மூவிங் ஆவரேஜ் கிடைக்கும். அதுல வச்சு இந்த இவ்வளவு இன்வென்ட்ரி தேவைப்படும் எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த கணக்கு தான் வந்து பேக்ல பிஹைண்ட் த சீன், அதாவது நைமேக்ஸ்ல பின்புறம் நடந்துட்டு இருக்கு. இந்த கணக்கை வச்சு தான் ஆக்சுவலா வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு வரக்கூடிய இந்த ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ் வச்சு தான் டெசிஷன் எடுக்கணும். பட் இருந்தாலும் நீ கேட்கறதா சொல்றேன், ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்குங்கிறது, எவ்வளவு இருக்கலாம்ன்ற எதிர்பார்ப்பு. ப்ரீவியஸ்னா ஆல்ரெடி சென்ற வாரம் இருந்தது என்ன அப்படிங்கிறது. ஆக்சுவல்னா எதிர்பார்த்தது ஒரு 10 மில்லியன் பேரல் ஷார்டேஜ் எதிர்பார்த்த இடத்துல நடந்தது வந்து 15 மில்லியன் பேரல் வந்து ஷார்டேஜ் இருக்கு. கூடுதலாக ஷார்டேஜ் இருந்தா மார்க்கெட் விலை ஏறும் அப்படிங்கிறத கணிப்பு. அதுக்கு ஆப்போசிட் சைடுல இறங்குங்கிறது தான். நன்றி. ரொம்ப விரிவா சொன்னீங்க சார். சார், இந்த வாரம் நடக்கக்கூடிய செமினார்ஸ் பத்தி சுருக்கமா சொல்லுங்க. செமினார்ஸ் நாளை மறுநாள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஈரோட்டில் முதன்முறையாக இந்த வருடம் ஆரம்பிச்சு ஈரோட்டில் முதல் முறையாக அந்த ஊர் மக்களுக்கும் அதை சுத்துப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு மாபெரும் கருத்தரங்கம் இருக்கு. ஈரோட்டில் எங்களோட டைரக்ட் பிரான்ச்சும் இருக்கு. அந்த பிரான்ச்சில் திங்கட்கிழமை அன்னைக்கு லைவ் ட்ரேடிங் செஷனும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதாவது ஏற்கனவே ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் சரி, இன்னும் அதை நம்பிக்கைக்காக என்ன பண்றோம், லைவா பப்ளிக் வர வச்சு அவங்க எதிர்த்தாப்புல ட்ரேடிங் பண்ணி காட்டுறோம். இது எங்க ஈரோட்டில் எங்க நடக்குது அப்படின்னா, செமினார் கருத்தரங்கம் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஹோட்டல் ஒயாசிஸ்ல நடக்க இருக்கு, சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. நன்றி. நன்றி சார். இவ்வளவு நேரமும் கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சிங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.